Hello guys, வேல்ராஜ் ராம்குமார். ஹலோ கேக்குதா? நான் ஹாய் பேசுறது சரவணன். கேக்குது கேக்குது சார். கேக்குது கேக்குதா நேத்து உங்களுக்கு? எனக்கு கேக்குது. நேத்து ஃபார்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? நான் பார்த்தேன் ப்ரோ. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது தெரிஞ்சுதா? அதான் புரிஞ்சு எது எது எப்படி எப்படி ஒர்க் ஆகுது. ம் எது வரைக்கும் பண்ணீங்க? அதான் ட்ரை பண்ணேன். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் லேபிள் வந்துட்டு நான் ஜஸ்ட் வேல்யூ மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். லைக் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு. ம் அதுக்கப்புறம் லேபிள் அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த லேபிளே மறந்து போச்சு, இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ம் ரீஒர்க் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லேபிள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒவ்வொன்றா. ம் அந்த இதில் இது பண்ணி பார்த்தேன். ஓகே கிரேட். ராம்குமார், இது வரைக்கும் HTML-ல நம்ம நடத்தணும் இல்லையா செஷன்ஸ், கோடும் புஷ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஒன்றா எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? ஏதாவது உங்களுக்கு HTML-ல கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கா? எஸ் சார். நேற்று ஃபார்ம்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? சார் நேற்று நான் கிளாஸ் வரல சார். நேற்று நான் காலேஜ் போயிருந்தேன். சரி, ஓகே, நான் வர முடியல. ஓகே சார். ஓகே. சரி, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்க தெளிவாக கவனிங்க. ஓகே, ஓகே சார். ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கோம், ஃபார்ம்ஸ் அப்படின்ற கிளாஸ்ல இருக்கோம். திஸ் இஸ் தட் அந்த ஃபார்முடைய நோட்ஸ் இது. ஓகே, ஒரு பேசிக்கா ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் கண்டெய்னர் போட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ இட் சென்ஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் அப்படின்ற கண்டெய்னர் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஏன் ஃபார்ம் அப்படின்ற அந்த கண்டெய்னர்ல நம்ம வாங்குறோம்னா குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1000 ஃபீல்டு வரலாம். ஒரு சில ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா 4 ஃபீல்டு வரலாம். 4 ஃபீல்டு வருது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா அந்த எலமெண்டோடைய ஐடி கிளாஸை வச்சே வேல்யூ எடுத்துருவாங்க. இதுவே ஒரு ஃபார்ம் நல்லா ஒரு பேங்கிங் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ். ஒரு சில ஃபார்ம்ஸ் ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அத்தனை டேட்டாவும் அவங்க பேக் எண்டில் கோர்வையாக எடுக்கிறதுக்கு இந்த ஃபார்ம் அப்படின்ற இந்த கண்டெய்னர் உதவுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இதுல ஒரு இன்புட் டைப் இருக்கு. ஓகே, ஸோ இவங்க என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா இன்புட் டைப்பு. ஸோ இஃப் ஐ வாண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட். அடுத்த இன்புட் டைப் எனக்கு பட்டன் வேணும் அப்படின்னா இந்த இன்புட் டைப்ல நீங்க என்ன பண்ணணும், பட்டன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணணும். இப்படி இண்டிகேட் பண்ணும்போது என்ன நடக்கும், ஸோ இந்த இன்புட் தான் டிசைட் பண்ணும். ஸோ டைப் டெக்ஸ்டா இருந்தா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் சேரும். ஸோ இப்போ நான் இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். எனக்கு எனக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று என்னுடைய ஸ்க்ரீனில் இப்படி வந்திருக்கும். இதுவே பட்டன் அப்படின்னும் போது ஒரு பட்டன் ஆக்ஷனபிள் கிளிக்கபிள் ஆக்ஷன் மாதிரி ஒரு பட்டன் வந்திருக்கும். ஸோ இதில் BTN சும்மா நான் இப்போ எழுதிக்கிறேன். BTN பட்டன். இந்த பட்டனை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பட்டன் அப்படின்னு வேல்யூல நீங்க ஹைலைட் பண்ணணும். ஸோ BTN, இந்த BTN கொடுத்தனா எனக்கு இந்த பட்டன்ல மேல பட்டன் அப்படின்றது அவுட்புட்டா வரும். அதுக்கப்புறமா இன்புட் டைப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்ட்ல வேல்யூ இந்த அட்ரிபியூட்டை பயன்படுத்தி நான் என்ன பண்ணுவேன்,
உதாரணமா டிஃபால்ட் வேல்யூ சரவணன் அப்படின்ற ஒரு டிஃபால்ட் வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த டைம் எனக்கு எப்படி வரும்? சி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எனக்கு சரவணன் அப்படின்ற டெக்ஸ்டோட எனக்கு வந்திருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? Yeah, bro. Yeah. ஓகே. அதே மாதிரி இன்புட் டைப் வந்து சப்மிட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இது ஃபார்மோடைய பட்டன். இந்த ஃபார்ம் என்ன பண்ணும்? இந்த ஃபார்ம் என்ன பண்ணும்? என்டையர் டேட்டாவையும் சர்வருக்கு டைரக்டா சப்மிட் பண்ணும். என்டையர் டேட்டாவையும் சர்வருக்கு டைரக்டா சப்மிட் பண்ணும். கிளியர்? சரி, அந்த மாதிரி இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்க போறோம். சி இந்த இடம் கவனிங்க. ஒரு டெக்ஸ்ட் இன்புட் வரணும் அப்படின்னா நம்ம டைப் வந்து டெக்ஸ்ட்னு கொடுக்கணும். அதே மாதிரி ஸோ டைப் பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு அந்த அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹிடன்ல இருக்கும், கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கும். ஆனா நீங்க டைப் பண்ற வேல்யூ எல்லாமே அதுல வந்து சேரும். சரி, இப்ப நம்ம இது நேற்று நம்ம டைப் பண்ணோம் இல்லையா, இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஒரு உதாரணமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு நேற்று நம்ம ஒன்று பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ நவ் இப்போ ஒன்று நம்ம வந்து டைப் பண்ணி பார்க்கணும். ஒரு டிவ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து நான் என்ன பண்றேன், இந்த டைப் வந்து இமெயில் அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இமெயில் அப்படின்னா கேண்டிடேட் கிட்ட நம்ம என்ன வாங்குவோம், இமெயில் வாங்குவோம், ரைட்டா? ரெண்டு இன்புட் சப்மிட் பட்டன் இருக்கு, நான் ஒரு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து யூசர் நேம் வந்து இப்போதைக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், எல்லாத்துலேயும் ஒரு டிஃபால்ட்டா வேல்யூல நான் வேல்யூ கொடுத்துட்டு வரேன். input type password, id password, name password, வேல்யூ வந்து விஜய். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டா அந்த வேல்யூ இருக்கு. இப்போ நான் வந்து சப்மிட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, சப்மிட் ஆகுது. இந்த இடத்துல வந்து இப்போ நான் ரெக்கார்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரெக்கார்டு சென்ஸ் எனக்கு வேல்யூ எதிர்பார்க்கும். எப்போ வந்து நம்ம ரெக்கார்டு அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் பூலியன் அட்ரிபியூட் சேர்க்கிறோமோ அப்போ என்ன நடக்கும், எனக்கு இந்த ஃபீல்டை நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்ற எரர் மெசேஜ் த்ரோ ஆகும். நான் இப்போ என்ன பண்ணும், இதுல ஒரு உதாரணமா HHHன்னு டைப் பண்றேன். இப்போ என்ன கேட்குது, நான் டைப் இமெயில்னு கொடுத்த உடனே இந்த ஃபீல்டு இந்த கொடுத்துருக்க நீங்க வேல்யூ வந்து இமெயில் ஃபார்மேட்ல இல்லை, ஸோ அட்டு சிம்பிள் போட்டு இமெயில் ஃபார்மேட்ல பண்ணுங்க அப்படின்னு வருது. ரைட்? புரியுதா? புரிஞ்சுதாப்பா இது? சார் புரியுது. சரி, அடுத்தது என்ன டைப் இருக்குன்னு பார்ப்போம். அப்போ டெக்ஸ்ட் இன்புட்னா என்னன்னு தெரியும், பாஸ்வேர்ட்னா என்னன்னு தெரியும். இப்போ நம்பர் அப்படின்ற ஒரு டைப் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். நான் இந்த டிவ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஃபோன் நம்பர்லாம் நம்ம நம்பர்ல கொடுக்க முடியும், ரைட்? ஒரு ஃபோன் நேம்ல ஃபோனு, ஐடியில ஃபோனு. இந்த டைப்பை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்பர் அப்படின்ற
டைப்பா மாத்திக்கிறேன். ஸோ இப்போ இதுல வந்து நான் அகைன் வந்து டைப் பண்ண முடியாது அப்படின்றதுனால வேல்யூ அட்ரிபியூட்ல டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன், ss@gmail.com. ஜஸ்ட் ஃபார் இமெயில் ஃபார்மேட்ல ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டேன். இந்த நம்பர் ஃபீல்ட்ல போய் ஹோவர் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இதுல வந்து நீங்க வேற எந்த டெக்ஸ்ட்டும் டைப் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ண நினைக்கிறேன், எனக்கு டைப் ஆகல. இதுவே இந்த ஃபீல்டுல நம்பர் டைப் பண்ணீங்கன்னா நம்பர் வந்து வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோன் நம்பர் ஃபீல்டுல வந்து யூசர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டம்மியா ஒரு டெக்ஸ்ட் அடிச்சு விட்டுருவாங்க. அது வந்து ஒரு முறையான வேலிடேஷன் கிடையாது. நம்ம HTML என்ன இருக்குது அப்படின்னா வேலிடேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்குண்டான நம்ம டைப்பை நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன நடக்கும், கரெக்டா வந்து கரெக்டா வேலிடேட் நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரெக்கார்டு, மின் லென்த், மேக்ஸ் லென்த், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இது எப்படி சொல்றது, ஒரு ஃபோன் நம்பர் வந்து 10 நம்பருக்குள்ள தான் இருக்கணும், ஒரு சிட்டியோட கோட் வந்து 3 டிஜிட்ல தான் இருக்கணும், கோட் போடுவோம் இல்லையா +91 அந்த மாதிரி நம்ம ஃபீல்டு வைப்போம் இல்லையா, வைப்போமாப்பா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரிய வருதா? புரியுது. யா புரியுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், மின் லென்த் இதுல வந்து இப்போ இதுல வந்து as usual ரெக்கார்ட் இருக்கு. சரி, அடுத்ததான் மினிமம் லென்த் ஒரு 4 அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, சரி, இப்போ ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு நம்ம வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணி ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு. நான் வந்து என்ன பண்றேன், ஒரு 22 அப்படின்னு ஃபில் பண்ணி லாகின் கொடுக்குறேன், எனக்கு சப்மிட் ஆகுது. ஓகே ஃபைன். இதுல இந்த அட்ரிபியூட், இந்த ஸ்பெசிஃபைடான அட்ரிபியூட் வந்து மினிமம் லென்த் வந்து 4க்குள்ள தான் இருக்குது. ஒரு மேக்ஸிமம் கொடுத்து பார்ப்போம். மீட் ஆகக்கூடாது, மைட் பி ஸ்பெல் மிஸ்டேக்கா இருக்கலாம். இந்த பேட்டர்ன்ல போட சொல்றாங்க மின் மேக்ஸ். ஸோ இந்த வேலிடேஷன் நம்ம போட்டு பார்ப்போம். மினிமம் 4 இருக்கணும், மேக்ஸிமம் ஒரு 9. ஸோ நவ் அந்த ஃபோன் நம்பர் கொஞ்சம் நிறைய மேக்ஸிமம் நான் வந்து குறைச்சிடுறேன், ஒரு 3 அப்படின்றது வைக்கிறேன், மினிமம் 2 இருக்கணும் அப்படின்றத வைக்கிறேன். இப்போ என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, 1 2 3 இதுக்கு மேல டைப் பண்றேன். ஸோ லாகின் கொடுக்குறேன். இங்க என்ன ஒரு எரர் மெசேஜ் காது, வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தென் 3, அதாவது 10க்கு மேல இருக்கக்கூடாது உங்க ஃபோன் நம்பர். நீங்க என்ன அடிச்சிருக்கீங்க, மோர் தென் அடிச்சிருக்கீங்க, நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எரர் மெசேஜை வந்து நம்ம ட்ரிகர் பண்றதுக்காக தான் இந்த மின் மேக்ஸ் ரெண்டுத்தையும் யூஸ் பண்றோம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு நம்பர் கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன், இதுவும் கிடையாது, வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென்
அதாவது 2 வேல்யூக்கு மேல இருக்கணும், மினிமமா 2 இருக்கணும். ஓகே, லெஸ் தென் 2. ஸோ நவ் அடுத்ததா என்ன, மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 3. ஸோ 3 கொடுத்து நம்ம லாகின் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது ஏதோ ஒரு பேட்டர்ன் மூலியமா நம்ம வேலிடேட் பண்ணணும். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக இது மின் மேக்ஸ் மட்டும் நம்ம நெட்ல சர்ச் பண்ணி நம்ம அதில் என்ன எக்ஸாக்டாக வேல்யூ வரணும் 10 டிஜிட்டுக்கு போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற வேலிடேஷன் நமக்கு HTML வந்துடும். ஸோ இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, சிம்பிளா வந்து ஒரு ஃபார்ம்ஸ் கேட்குறாங்க, சிம்பிளா ஒரு HTML ஒரு ஹோமு அபவுட் கான்டாக்டர்ஸ் ஃபார்மை வந்து வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஃபார்ம் வச்சுட்டு 2 இன்புட் ஃபீல்டை வந்து வேலிடேட் பண்ணி காட்டுவாங்க. ரொம்ப பட்ஜெட்ல ஒரு சிம்பிள் சைட்டை உருவாக்கி போட்டு விடுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடக்குதுன்னு புரியுதா? புரியுது ப்ரோ. இப்போ ரெண்டுமே நம்பர் பிளஸ் கேரக்டர் ரெண்டுமே வேணும்னா அதுக்கு ஏதாவது டைப் இருக்காங்க? நீங்க இந்த டைப் வந்து மாத்திக்கணும். இப்போ இதுல வந்து இந்த இன்புட் டைப்ல நிறைய விஷயம் இருக்கு. இப்போ டைப் நம்பர் அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஒரு சில நம்பரிங் அமௌண்ட், இந்த ஃபீல்டு வந்து டெலிஃபோனுக்கு உரிய நம்பர் மாதிரி நமக்கு தெரியல. டெலிஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1 என்ன சொல்றாங்கன்னா, டெல்லுன்னு ஒரு டைப் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ராப்பரா வந்து வேலிடேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்புட் டைப்பை நம்ம கரெக்டா படிச்சு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஒரு டைப் இருக்கு, பேட்டர்ன் ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த பேட்டர்ன்ல நம்ம இப்ப 0ல இருந்து 10 கேரக்டர் வரைக்கும் தான் இதுல வந்து வரணும் அப்படின்றத பேட்டர்ன் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட்ல நம்ம வரையறை செய்யணும். இப்போ வந்து இது அப்படியே நம்ம எடுத்துப்போம். நான் என்ன கேட்டேன்னா, கேரக்டர் ஏபிசிடியும் பிளஸ் நம்பர்ஸும் வேணும். அப்போ வந்து அந்த பேட்டர்ன்ல அது எப்படி வரும்? ஒரு ஃபோன் நம்பர்ல அந்த மாதிரி ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்கா? ஏபிசிடியோட வேற இப்ப ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ் செட் பண்ணணும் இல்ல? பாஸ்வேர்டுக்குன்னா நீங்க டைப் டெக்ஸ்ட்னு வச்சுக்க வேண்டியதுதான், நம்பர் பிளஸ் கேரக்டரோட அதுல அடிக்கிற மாதிரி. இப்ப அட்ரஸ் வந்துச்சுன்னா வீட்டு நம்பர் வந்து நம்பர்ல வரும். அப்புறம் அப்ப நீங்க டெக்ஸ்ட் தான் வச்சுக்கணும். பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க டெக்ஸ்ட் ஏரியா அதை வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஃபோன் நம்பர்ல வந்து நம்பர் தான் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்து காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர் வருமான்ட்டு. இல்ல ஃபோன் நம்பர்ல ஜெனரலா கேட்டப்ப அட்ரஸ் ஃபீல்ட் எல்லாம் வருதுடா அதுதான். சரி, ஆனா ஃபோன் நம்பர்ல சில சமயம் பிளஸ் சைன் வரும், +91 அப்படின்னு. அது பிளஸ் வருது அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் தான் வைக்கணும். அந்த கோட் நம்பருக்கு டிராப் டவுன்ல வரும், ரைட்? இஃப் யூ கிளிக் திஸ், அது வந்து நீங்க டெக்ஸ்டா நீங்க +91ல நீங்க வந்து பண்ண முடியாது. அது வந்து நீங்க சூஸ் பண்ணணும். செலக்ட் பாக்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்ல போறோம். அதுல வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ஃபைன். ஸோ ஒரு செலக்ட் பாக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி உருவாக்குறதுக்கு இதுதான் அந்த சின்டாக்சஸ். ஸோ லேட்டர் ஐ வில் கம். இதுல மீதி என்ன இருக்குன்னு பார்ப்போம். டேட் டைப் என்ன பண்ணும் அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் காலண்டர் வியூல வந்து நமக்கு கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபீல்டு வந்து உருவாக்கிக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் TOB. இந்த இடத்துல டைப் வந்து டேட் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, this is the calendar view. நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1992
சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலண்டர் வியூ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த டைப் என்ன கொடுக்கணும், டேட் அப்படின்றத நீங்க இங்க கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போதைக்கு வந்து நீங்க என்ன கத்துக்கணும், இட் சென்ஸ் இதுல என்ன ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன அப்பியர் ஆகுது, என்ன டைப் கொடுத்தா என்ன அப்பியர் ஆகுது அப்படின்றத கத்துக்கணும். அதுக்கப்புறமா இதுல அடுத்தடுத்த டெக்னாலஜி படிக்கும் பொழுது ஃபியூச்சர் டேட்ஸ், ஐ மீன் 2026 நவம்பர், இன்னும் நவம்பர் வரவே இல்லை, இதெல்லாம் எப்படி டிசேபிள் பண்றது, அப்படின்றது இந்த டேட் பிக்கர்னு ஒன்று இருக்கும் ஜாவாஸ்கிரிப்ட்ல. அதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும், இதை எப்படி ஹைட் பண்றதுன்னு ஒரு டாஸ்கா நீங்க எழுதி வச்சு ட்ரை பண்ணணும். கிளியர்? எதுல இருக்கும் ப்ரோ? ஜாவாஸ்கிரிப்டா? ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும் போது ஒரு லைப்ரரி டேட் பிக்கர் அப்படி, இப்ப இந்த டேட்டை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இப்பவே நான் சொல்றேன், கீவேர்டு டேட் பிக்கர். ஓகே ஓகே. டேட் பிக்கர் இது வந்து இதுதான் அந்த டேட். ஓகேவா? சரி, இதுதான் அந்த டேட். இதுல நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கணும். இதுல வந்து எனக்கு ஃபியூச்சர் டேட் வரக்கூடாது, இன்னைக்கு டேட் வரைக்கும் தான் எனக்கு வந்து இருக்கணும். ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம புக் பண்றோம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது நமக்கு ஃபியூச்சர் டேட்ஸ் வேணும். ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன், டேட் ஆஃப் பர்த் தான் சூஸ் பண்ண போறேன். நாளைக்கு நவம்பர் 2026 அப்படின்றது ஒரு ஃபியூச்சர் டேட். நாளைக்கு நான் பிறக்க போறேன்னு எப்படி இன்னைக்கே சொல்ல முடியும்? அப்ப எனக்கு இந்த டேட்லாம் தேவையில்லை. இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு மார்ச் மந்த் கரண்டா 8 தான் நடக்குது டேட்டு. இதுக்கப்புறம் இருக்கிற டேட் எல்லாம் டிசேபிள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன் மூலியமா இதெல்லாம் எப்படி டிசேபிள் பண்றது அப்படின்றத நீங்க பண்ணணும். சரி, இங்க எப்படியே கேட்டாலே வரும். சரி, இன்புட் டைப் டேட். ஓகே, ஐ வாண்ட் டு டிசேபிள் ஃபியூச்சர் டேட்ஸ் now using HTML. இப்படி போட்டு பாருங்க. ஸோ இது வந்து ப்ராம்ப்ட் கரெக்டா அடிக்கணும். ஸோ இப்போதைக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, மேக்சிமம் டேட் அவங்க கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் அப்படின்ற இந்த அந்த அட்ரிபியூட், வேலிடேஷன் அட்ரிபியூட் வந்து இவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கலாம். ஆர் எல்ஸ் இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு கோடு போட்டிருக்காங்க, மேக்சிமம் போகும்போது அதெல்லாம் டிசேபிள் ஃபியூச்சர் டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இது வந்து நீங்க அங்க படிக்கும் போது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மேக்ஸ் மூலியமாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் டேட்டை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இங்க போட்டுட்டோம், ரைட்? இங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். Now see இங்க பாருங்க, மீதி எல்லாம் டிசேபிள் ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா தட்ஸ் இட், திஸ் இஸ் த டேட் ஆஃப் பர்த். இதுக்கு பாஸ்ட்ல குழந்தை பிறந்திருக்கும், அது நமக்கு வேணும். ஃபியூச்சர்ல இதுதான், இதுக்கப்புறம் 9ஆம் தேதி குழந்தை பிறக்கும் அப்படின்றத இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போட முடியாது. ரைட்? You understand what I am telling? ஓகே ப்ரோ. மினிமம் இருக்கா ப்ரோ அந்த மாதிரி? மினிமம் இதுல மினிமம் அப்ளை, மேக்ஸிமம் தான் தேவைப்படும் நமக்கு, மினிமம் தேவைப்படாது. மினிமம் நீங்க 2000 பிறந்த குழந்தை மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, மின்னுல கொடுத்துருங்க. மின் 0, இவங்க என்ன ஃபார்மேட்ல அந்த டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி 2000 - 1 இப்படி இருந்தா மட்டும் இது மட்டும் தான் செலக்ட் பண்ணா அப்ப மின் அட்ரிபியூட்ல நீங்க கொடுக்கணும். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கோடு கிடையாது, ரைட்? யா, ரொம்ப லாஜிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ 2000 இதுல போய் செலக்ட் பண்ணி பாருங்க. 2000 அதுக்கு மேல எனக்கு வரல, டேட்டா இயர் வந்து வரல. 1999, 92, 98 அதெல்லாம் என்னால பயன்படுத்த முடியல, ரைட்? சி இதெல்லாமே ஹிடன்ல இருக்கு, ரைட்? ஸோ நான் இங்க ஆரம்பிச்சு 1/1/2000 ஆரம்பிச்சு கரண்டா இருக்கக்கூடிய இந்த மார்ச் 2026 இருக்கும், ரைட்? அவ்வளவுதான். ஏன்னா நீங்க இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, மார்ச் வரைக்கும் தான்.
நாளைக்கு இதுவே நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த நாள் வந்து எனேபிள் வரும். நாளைக்கு ஒன்று 9th எனேபிள் வரும். ஆனா இங்க என்னன்னா நீங்க மேக்சிமம் டேட்டு இங்க மேனுவலா கொடுத்துட்டீங்க. ரைட். இது வந்து ஒரு தப்பு. லாஜிக் படி இது தப்பு. இப்படி கொடுக்க கூடாது. ஸோ அதனால தான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போன உடனேயே நீங்க இந்த டேட் பிக்கர் இந்த டேட் பிக்கர்னு ஒன்று இருக்கும். அதாவது டுடே ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டை வந்து அதுவாகவே எடுத்து சிஸ்டத்துல இருந்து எடுத்து மேக்சிமம் எது மினிமம் எதுன்னு இந்த மாதிரி நீங்க செட் பண்ணி விடணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று போகுதுன்னா ஒரு டேட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க இங்க மேனுவலா கொடுத்ததுனால 8க்கு அப்புறம் எல்லாமே டிசேபிள் தான். ஓகே கைஸ், 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. வில் கண்டினியூ. ஓகே ப்ரோ. ஹலோ கைஸ், எனி டவுட் இதுல? இல்லை ப்ரோ. ஓகே. ஆனா இது நல்ல மெத்தட் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ ஆனா டேட் பிக்கர் இப்போ யூஸ் பண்ணி நம்ம வேற மாதிரி கோடு எழுதணும். நான் நல்ல மெத்தட் சொல்லல ஜி. ஃபர்ஸ்ட் நம்ம ம். எதுவா இருந்தாலும் பேசிக்ஸை கத்துக்கணும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப கத்துக்கிறதுக்காக இந்த ஃபியூச்சர் டேட் வந்து டிசேபிள் ஆகுது அப்படின்றத நான் மாயால சொன்னா உங்களுக்கு தெரியாது. ரைட். ரைட். இப்போ ஓகே. இப்போ வந்து இதை நான் மறைக்கிறேன். ஓகே, நான் இதை வந்து எடுத்துடுறேன். இது ரெண்டுத்தையுமே நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க இதை ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதாவது நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 17ஆம் தேதி ஒரு குழந்தை பிறக்குது. அனுமானத்துல நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ. பர்த் சர்டிபிகேட்டுக்கு இப்போ ஒரு உதாரணமா இங்க டெமோ ஃபார்ம்னு வச்சிருக்கோம். கவர்மெண்ட்ல வந்து ஒரு நர்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்க. பர்த் சர்டிபிகேட் என்ட்ரி ஒரு நெயில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும்? நான் வந்து ஒரு நர்ஸ் வந்து வராங்க, 25ஆம் தேதி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றத ஒரு ரெஜிஸ்டர் கொடுக்குறாங்க. ரைட். 25ஆம் தேதி ஒரு குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்றாங்க. இவங்க இதுவே மேலதிகாரி டெய்லி வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இது ஒரு தப்பான என்ட்ரி. ரைட். 25ஆம் தேதி குழந்தை பிறக்கும் இன்னைக்கே எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்க? 25ஆம் தேதி தானே நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ப்ரோ, புரியுது. ஓகே. ஸோ அது எப்படி இந்த டேட் ஃபீல்டு தான் வச்சிருக்காங்க. யூஐல வந்து இப்படி டேட் ஃபீல்டு. நீங்க வந்து இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களா டைப் பண்ணிடுவீங்க அந்த ஃபார்மெட்டை. ரைட். இப்போ இது ஃபியூச்சர் டேட்டை டிசேபிள் ஆகணும். இந்த ஃபியூச்சர் டேட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு டிசேபிள் ஆகணும். இப்போதைக்கு மேக்ஸ்ன்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இதுல வந்து நீங்க மேனுவலா கொடுக்குறீங்க. ரைட். 2026 நீங்க என்னது 3/8 அப்படின்னு இந்த டேட் ஃபார்மெட்டை மேனுவலா கொடுக்குறீங்க. மேனுவலா கொடுக்கும்போது இது டிசேபிள்ல இருக்கு. 8 வரைக்கும் தான் உங்களால செலக்ட் பண்ண முடியுது. மேக்ஸிமம் 8ஆம் தேதி வரைக்கும் செலக்ட் பண்ண முடியுது. இது நாளைக்கு 9ஆம் தேதி மாறும்போது நீங்க ஒரு டைம் இங்க 9, 10ன்னு
கோட்ல வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் அப்ளிகேஷன் டெப்ளாய் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு டெவலப்பர் ஓபன் பண்ணி மேக்ஸிமம் டேட் கொடுக்க மாட்டாரு, ரைட்? அதனாலதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த சிஸ்டத்தோட டேட்டை நீங்க எப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை லான்ச் ஆனாலும் இந்த ஸ்கிரிப்ட் தனியா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டுடே டேட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மேக்ஸிமம் டேட்டோட கம்பேர் பண்ணுது. அந்த நீங்க வச்சிருப்பீங்க ஒரு டேட் வச்சிருப்பீங்க, இங்க இருக்கிற டேட்டும் செலக்ட் பண்ற டேட், இது ஒரு லாஜிக். இதை நீங்க பேசிக் கத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோடிங் லாஜிக் வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ ப்ளே பண்ணி பாருங்க, இந்த இடத்துல ப்ளே பண்ணுங்க. ஸோ ப்ளே பண்ணா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ 8 நாளைக்கு 9 இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இந்த 9ன்றது எனேபிள் ஆகிடும், 10 வரைக்கும் டிசேபிள்ல இருக்கும். ஸோ இதாவது ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கும் அந்த வேலையை. ஷூர் ப்ரோ. இங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் கத்துக்கும் போது உங்களுக்கு புரிய வரும். அப்ப படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரிய வரும்னு சொல்ல வரேன். இது வந்து பேட் பிராக்டிஸ் அப்படின்னு நான் சொல்லல. இது இப்போதைக்கு நீங்க யூஆர்ஐ கத்துக்கிறீங்க, கத்துக்கும் போது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இது அப்ளிகேஷனுக்கு நான் இந்த லாஜிக் நான் இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை நான் வந்து கொண்டு போகட்டுமா அப்படின்னா அது தப்பு. அதை நான் தப்புன்னு சொல்றேன். ஓகே ப்ரோ. ரைட். ஓகே. ஸோ அடுத்ததான் நம்ம டேட் பார்த்தோம். செக் பாக்ஸஸ். செக் பாக்ஸ் டைப் வந்து நம்ம செக் பாக்ஸ் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ் வந்து சேரும். இட் சென்ஸ் சி இந்த இடத்துல வந்து நம்ம இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ் அப்படின்றத போட்டுக்கிறோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், செக் பாக்ஸில் தான் வைப்போம், ரைட்? ஐடியும் இந்த லேபிளும் சேமா இருக்கணும், அதை நீங்க பார்த்துக்கணும். ஸோ நவ் இந்த செக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லேபிள் வந்து பின்னாடி தான் இருக்கும், ரைட்? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதில் லேபிளில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மேபி கொடுக்கலாம். லோரியம் டெக்ஸ்ட் இப்போதைக்கு டம்மி டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, ரைட்? இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ரூல்ஸ் கவர்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க எல்லாமே அக்செப்டடா அப்படின்ட்டு, ரைட்? அப்போ இதுல பொறுத்த வரைக்கும் நீங்க வேல்யூவை கண்டிப்பா கொடுத்துருக்கணும். வேல்யூ அட்ரிபியூட்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸா நீங்க கொடுத்துருக்கணும். இஃப் யூ கிளிக் ட்ரூ, டிஃபால்ட்டா வந்து என்ன போகும், ட்ரூன்னு போகணும். ட்ரூ நேம் அட்ரிபியூட் இருக்கணும். நேம் அட்ரிபியூட்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டா வந்து ட்ரூ. டிஃபால்ட்டா வேணும் அப்படின்னா இதுல வந்து செக்டு அப்படின்ற இந்த அட்ரிபியூட் நம்ம கொடுத்துருக்கணும். செக்டுன்ற இந்த பூலியன் அட்ரிபியூட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டா செக் பண்ணி இருக்கும். இஃப் யூ டோன்ட் வாண்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அன்செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மெத்தட் கெட்ல போட்டுருவோம், அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு ரெக்கார்டு வந்து கெட் மெத்தட்ல போயிருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ட்ரூன்னு போகுது. ஏன்னா நான் வந்து எங்க வேல்யூல என்ன கொடுத்துருக்கேன், ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கெட் மெத்தட்ல போடும்போது நான் என்னென்ன யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ட்ரூ. கிளியர்? இதை நான் அன்செக் பண்ணிட்டு அனுப்புனா இது ரெக்கார்டில் இருக்கிறதுனால இதை கண்டிப்பா வந்து வைங்க அப்படின்ற அளவுக்கு போட்டிருக்கோம். ஸோ நம்ம அந்த ரெக்கார்டை எடுத்துருவோம். இந்த ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ நம்ம எடுத்துருவோம்.
எடுத்துட்டு வில் செக் நவ். டிஃபால்ட்டா இருக்கும், அதனால செக்டு போட்டிருக்கேன் டிஃபால்ட்டுக்கு. இதையும் நம்ம எடுத்துருவோம். 9940570162 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஒரு டேட் ஆஃப் பர்த் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து போகலை, டேட் ஆஃப் பர்த்தோட இருக்குது. ஓகே, ஏன்னா அது ரெக்கார்டு இல்லை. இஃப் ஐ வாண்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் ஐ வாண்ட் அந்த டேட்டாவை அது வந்து முக்கியமாக வேணும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா in this time terms and condition true. இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஹைலைட் வந்து வேல்யூ வந்து ட்ரூன்னு போகணும், ஆர்எல்ஸ் எஸ்ன்னு போகணும், நோன்னு போகணும். இப்போ கிளிக் பண்ணா எனக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே டிஃபால்ட் வேல்யூவில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும். இதுக்கு மட்டும் மற்ற டெக்ஸ்ட் பாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சி நம்ம வேல்யூ வந்து கொடுக்கும்போது இன்புட் பாக்ஸில் ரீட் ஆகும். சி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இங்கே வேல்யூ ss@gmail.com கொடுத்துருக்கோம். இமெயில் ஃபீல்டில் ரெஃப்ளெக்ட் ஆக போது. இங்கே பாஸ்வேர்ட் ஃபீல்டில் விஜய்ன்னு கொடுத்துருக்கோம், யூசர் நேமில் விஜய்ன்னு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கண்ணுக்கு தெரியும். செக் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ மட்டும் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் தான் இருக்கணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ. ஸோ இந்த பூலியன் வேல்யூவில் தான் இருக்கும். நான் டிஃபால்ட்டாக அந்த வேல்யூ செக் பண்ணி காட்டணும் அப்படின்னா செக்டு அப்படின்ற இந்த அட்ரிபியூட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த பகுதி கிளியராக இருக்கான்னு பாருங்க. எந்தெந்த எலிமெண்ட்லாம் பூலியன்ல வரும் ப்ரோ? சரி, செக் பாக்ஸ் வந்து பூலியன், அந்த மாதிரி வேற எந்தெந்த எலிமெண்ட்லாம் பூலியன்ல வரும்? ரேடியோ பட்டன் இருக்கு இல்லையா, செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன் ரெண்டுமே வந்து சூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல இருக்கும். இதை நீங்க செக் பாக்ஸ் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு மட்டும் வைக்க மாட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கு, சி நம்ம என்ன கொடுப்போம் இந்த இடத்துல, செக் பாக்ஸ் லேபிள்ல போயிட்டு ஜாவா. ஸோ ஃபர்ஸ்டே வந்து நான் லேபிள் இங்கே ஒரு லேபிள் வச்சுட்டு இதுக்கு வந்து லேபிள் வைக்கணுமான்னா வேண்டாம். ஸோ எண்டில் வந்து ஜாவா. அதே மாதிரி எத்தனை வேணும் அப்படின்றது யூ ஹாவ் டு ஜாவா, பைத்தன். அதாவது இதில் நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்றத இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். என்னென்ன சூஸ் பண்ணுறாங்க, ஜாவா, பைத்தன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அந்த மாதிரி இடத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, அங்கே ஒரே ஒரு செக் பாக்ஸ் தான் வருது. இது வந்து மல்டிபிள் செக் பாக்ஸஸ், ரைட்? இதில் வந்து ஸ்கில்ஸ், ஸ்கில்ஸ்ன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு அரே சிம்பிள் மாதிரி வைக்கணும் நேம்ல. எல்லாத்துக்கும் காமனாக இருக்கணும். இந்த ஐடி நேமும் வந்து காமனாக இருக்கணும், ஏன்னா ஸ்கில்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, நவ் யூ சி ஸ்கில்ஸ்ல ஜாவா, ஸ்கில்ஸ்ல வேல்யூ ஜாவா, ஸோ பைத்தன், இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து போது இது வந்து ஃபார்ம்ஸ் டீம் வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இந்த டேட்டா வந்து எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்றத ஃபார்ம்ஸ் டீம் வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஏன்னா சி ஒரே ஸ்கில்ஸில் தான், ஒரே ஸ்கில்ன்ற நேமில் தான் எல்லாமே இதுக்குள்ளே போய் சேரணும். ஸோ
இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கவரை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோடு போட்டுட்டு ஐ வாண்ட் டு ஆக்சஸ் ஸ்கில்ஸ், ஒரே ஒரு ஸ்கில்ஸ்ல நீட் டு ஐ வாண்ட் ஆக்சஸ் ஸ்கில்ஸ் வேரியபிள் அப்படின்றத அப்படி போட்டிங்கன்னா ஸோ அது எங்க வைக்கணும் அந்த அரே சிம்பிளை அப்படின்னு சொல்லிடும். Node.js PHP அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க செக் பாக்ஸஸ் இப்போ ஸ்கில்ஸ் அப்படின்றத அரே மாதிரி வைக்கணும். வேல்யூல ஜாவா பைத்தன் பட்டன் வந்து நீங்க வந்து ஸோ நம்ம சப்மிட் பட்டன் வச்சிருக்கோம். அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து என்னென்னலாம் செக் ஆயிருக்குன்றத பொறுத்து அவங்க என்ன எடுக்கிறாங்கன்றத வேல்யூ வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து சேரும். இதெல்லாம் we will discuss on later. ஸோ நம்ம கரெக்டாக தான் வச்சிருக்கோம். ஐடி நம்ம ஐடியோ ஐடி நேம் வந்து அடிஷ்னலா நம்ம வைக்கிறோம். இதை பத்தி நம்ம லேட்டரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் செக் பாக்ஸஸ் வருது அப்படின்னா யூ ஹாவ் டு இந்த நேம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி அரே சிம்பிள் மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டிக்ளரேஷன் பண்ணணும். ஏன்னா இதுல தான் வந்து ஸ்கில் பைத்தான் ஸ்கில் ஜாவா இதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? செக் பாக்ஸஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. நிறைய செக் பாக்ஸ்னா அரேல தான் ஸ்டோர் பண்ணணும் அந்த மாதிரியா? அதாவது மல்டிபிள் செக் பாக்ஸஸ் வருதுன்னா நீங்க நேம் ஃபீல்ட்ல வந்து அரே மாதிரி கொடுக்கணும். நேம் கொடுக்க சொன்னல, ஒரு ஒரு அட்ரிபியூட்டுக்கும் ஒரு ஒரு நேம் கொடுக்க சொன்னோம் இல்லையா, கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ல நமக்கு ஒரு செக் பாக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால இந்த நேம் ஃபீல்ட்ல நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, அரே வைக்க தேவையில்ல. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஈக்குவல் டு எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒரு வேல்யூ தான் போக போகுது. ஆனா இங்க ஸ்கில்ஸ் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் இந்த ஃபீல்ட்ல மல்டிபிள் செக் பாக்ஸஸ் இருக்கு. மல்டிபிள் செக் பாக்ஸஸ் இருக்குது. எங்கது சைட் வந்து நான் ஆக்ஷன் யூஸ் பண்றதுனால அங்கங்க போயிடுது. மல்டிபிள் செக் பாக்ஸஸ்ல இருக்குது. நான் இதுல ட்ரூ வச்சேன்னா இதுல ட்ரூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம், நேம் ஃபீல்ட்ல வந்து இந்த ஸ்கில்ஸ் வந்து அரே மாதிரி சூஸ் பண்ணிட்டு அங்க வந்து வேல்யூல வந்து டைரக்டா என்ன வேல்யூ வைக்கிறோம், ஜாவாவா பைத்தானா அப்படின்றத நம்ம டைரக்டா வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜாவா பைத்தான் அப்படின்றது இந்த ஸ்கில் அப்படின்ற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். நீங்க என்ன செக் பண்ணிருக்கீங்களோ அது போயிட்டு இந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். இஃப் யூ செக்டு சென்ஸ் இதுல வந்து வேல்யூ வந்து செக் பண்ணிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே ப்ரோ. ஓகே, கொஞ்சம் குழப்பமா இருக்கும் ரைட்? கொஞ்சம் குழப்பமா இருக்கு ரைட்? இல்ல ஓகே தான் ப்ரோ. சரி, இத சிம்பிளா கரெக்ட் பண்ணுங்க. நான் மேக் இட் சிம்பிள் ஈஸின்னு கேட்டிருக்கேன். அது வந்து இப்படிதான் வைக்க சொல்றது. ஓகே, ஸ்கில்ஸ் இந்த ஃபார்ம் வந்து அங்க உங்களுக்கு நடத்தும் போது தெளிவா வந்து பேக்எண்ட்ல நீங்க வாங்குவீங்கல்ல டேட்டாஸ், அது வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இதுதான் வைக்கணும்னு இப்ப கிடையாது. ஓகே, நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எடுக்கும் போது ஐ வில் டெல் யூ எப்படி வந்து இதுல வந்து வேல்யூ வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பார்ட்ல நான் உங்களுக்கு கவர் பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரே ஒரு செக் பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நோ நீட் டு டிக்ளேர் திஸ் டைப் ஆஃப். மல்டிபிள் செக் பாக்ஸ் வருது, எனக்கு மல்டிபிள் செக் பாக்ஸும் வேல்யூ. சம்டைம்ஸ் வந்து ஜாவா மட்டும் தான் வேணும், பைத்தன் தெரியாது அப்படின்னா அது அன்செலக்ட்ல இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஜாவா ஒரு சில கேண்டிடேட்டுக்கு ஜாவாவும் தெரிஞ்சிருக்கும் பைத்தனும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூசரும் டிஃப்ரெண்டா சூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் வை நம்ம என்ன பண்றோம், 19 இதுல வந்து ஒரு அரே சிம்பிள் மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுல வந்து ஜாவாவும் ஸ்டோர் ஆகும் பைத்தனும் ஸ்டோர் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு இங்க சப்மிட் போகும்போது இங்க வேல்யூ வந்து ரெண்டும் போகும்போது அங்க எப்படி போகுது, ஸ்கில்ஸ் ரெண்டுத்தையும் ஸ்கில்ஸ்ன்ற நேம்லயே போகுது. இதுல வந்து ஜாவான் இருக்கு, அதே ஸ்கில்ஸ்ல வந்து பைத்தன் இருக்கு. ஸோ வேல்யூ வந்து சர்வருக்கு இப்படிதான் போகுது, கெட் மெத்தட் வழியா போய்கிட்டு இருக்கு.
கிளியர்? Yeah, bro. ஓகே. ஸோ அடுத்ததான் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியோ பட்டன். ரேடியோ இதுக்கு இது வந்து என்னன்னா நம்ம மேல் ஆர் ஃபீமேல் ஏதாவது ஒன்று தான் அட் ஏ டைம்ல சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் அந்த இடத்துல போய் மேலு நானே ஃபீமேல் நானே வந்து தேர்டு ஜெண்டர் இருக்கு இல்லையா, ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ண முடியாது. இது மூணுத்துல ஏதோ ஒன்று ஹூ ஆர் யூ அப்படின்னும் போது அந்த மாதிரி டைம்ல வந்து ரேடியோ பட்டன் ஆப்ஷனல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப எதை எங்க வைக்கணும் அப்படின்றது ஒரு தெளிவா ஒரு ஐடியா வந்திருக்கும், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு டியூபை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், நான் மேலேயே போட்டுக்கிறேன். யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில், ஃபோன் நம்பர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜெண்டர் இந்த இடத்துல கொண்டு வந்துடுவோம். ஏன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ப்ராப்பரா இருக்கணும். ஜெண்டர் அப்படின்றத வச்சிருக்கோம். இதுல வந்து ரேடியோ மாத்திப்போம். சி நல்லா கவனிக்கணும், இது தேவைப்படாது. ஜெண்டர் தான் வைக்கணும், நேமும் ஜெண்டர் தான் இருக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து மேல் அப்படின்றது எண்டில் நான் கொடுத்துருக்கேன். வேல்யூ வந்து கொடுக்கணும், ஏன்னா இது வந்து ரீடபிள் கிடையாது, ரைட்? மேலு. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க ஃபீமேல் கிரியேட் பண்றீங்க, இட்ஸன்ஸ் ஃபீமேல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஃபீமேல் இந்த இடத்துல வேற ஏதாவது ஐடி நேமு அரே மாதிரி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு வேல்யூ தான் அதுல போக போகுது, ஒன்று மேலா போகும் அப்படி இல்லைன்னா ஃபீமேலா போகும். ஓகே. சி இப்போ இங்க எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். நமக்கு இந்த மேலு ஃபீமேல் ரெண்டு கிடைச்சிருக்கு, ரைட்? இப்ப இதை சூஸ் பண்ணணும் ஆர்எல்ஸ் இதை சூஸ் பண்ணணும். சி இது சூஸ் பண்ணும்போது இது அன்செலக்ட் ஆயிடும், இதை சூஸ் பண்ணும்போது இது அன்செலக்ட் ஆயிடும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம ரேடியோ பட்டனுக்கு வரும். ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா எது வேணா சூஸ் ஆகும், மல்டிபிள் செக் பாக்ஸஸ் எது வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேரலா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதனாலதான் இதுக்கு நம்ம என்ன எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நேமும் சேமா வைக்கிறோம், ஐடியும் சேமா வைக்கிறோம். ரெண்டுத்துக்கும் நேமும் ஐடியும் சேமா வைக்கிறோம். இதுல ஏதாவது ஒண்ணு மாத்தி பார்ப்போம். ஓகே. ஜெண்டர் 1 ஜெண்டர் 2 மாத்துறேன். இப்ப என்ன நடக்குது, டிஃப்ரெண்ட் நேம், மேலுக்கு ஒரு நேம் ஃபீமேலுக்கு ஒரு நேம் வச்சிருக்கோம். இப்ப எப்படி அது பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். மேல் ஃபீமேல், அப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ண முடியுது, மேல் ஃபீமேல் ரெண்டு. ஆனா இது வந்து சரியான பேட்டர்னா அப்படின்றது கிடையாது. செக்குடு எல்லாம் தூக்கிடுறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம வந்து செக்குடு வைக்கிற மாதிரி பார்ப்போம். ரைட். அப்போ சி என்ன இருக்கணும், ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் நேம் வந்து சேமா இருக்கணும், ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வரணும். அப்போ நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க அப்ப இங்க வந்து நீங்க ஸ்கில்ஸ்ல வந்து இந்த மாதிரி அரே சிம்பிள் கொடுக்காம விட்டுருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும், ஏதாவது அட் ஏ டைம்ல ஒன்று தான் செலக்ட் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். நமக்கு மல்டிபிளும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ யூ புட் திஸ் அரே சிம்பிள். இது போடலைன்னா என்ன நடந்திருக்கும், நம்மளாவே சூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ சேவ் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட இதுக்கு மேலு ஃபீமேல், ஒன்று ஜாவா பைத்தன். ஓகே, செக் பாக்ஸஸ் அப்படி வருது. வேல்யூ ரீட் பண்ணும்போது மட்டும் ப்ராப்ளத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். எப்படி போகுது, ஸ்கில்ஸ் ஜாவா அண்ட் ஸ்கில்ஸ் பைத்தன். ஓகே, நம்ம கிட்ட இருந்து இங்க சரியா போகுது. கரெக்டா வந்து அவங்க
ஒரே ஸ்கில்ஸ்ன்ற இடத்துல ஒன்று சர்வர் டீமால ஜாவாவை தான் எடுக்க முடியும், ஆர்எல்ஸ் பைத்தானை தான் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ தான். சேம் அடுத்த வேரியபிளை ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி கிடைக்கும்னா ஒன்று பைத்தான் கிடைச்சிருக்கும், இல்லைன்னா ஜாவா கிடைச்சிருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த அரே சிம்பிள் மாதிரி வைக்க சொல்றாங்க. அவங்க ஸ்கில்லுன்னு ஒரு அந்த லேபிளை அக்சஸ் பண்ணும்போது, அந்த ஃபீல்டை அக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஜாவாவும் போகணும், பைத்தானும் போகணும். அப்படின்னா யூ மஸ்ட் பி டிக்ளேர் அரே சிம்பிள்ல இந்த நேம் ஃபீல்டை இப்படி வைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்து எடுத்துக்கிறாங்களாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி திங்ஸ். தட்ஸ் இட். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ரேடியோ பட்டன் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. அடுத்ததான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட் டைப் ஃபைல் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு இன்புட் டைப் வந்து ஃபைல்னு மாத்திக்கணும். ஓகே, இன்புட் டைப் ஃபைல் சென்ஸ் நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சூஸ் த ஃபைல்னு வரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து என்ன ஃபைல் வேணாலும் நம்ம வந்து அப்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அப்ப அதுக்கு என்ன கொடுக்கணும், நம்ம இன்புட் டைப் ஃபைல்னு கொடுக்கணும். அதே மாதிரி உங்களை மேண்டேட்டரி ஃபீல்டு வைக்க சொல்லுவாங்க. ஓகே, மேண்டேட்டரி ஃபீல்டு எப்படி வைக்கணும், இட் சென்ஸ் இப்போ உதாரணமா யூசர் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு ஸ்பேன் கொடுத்துட்டு இந்த லேபிள்ல ஸ்பேன் ஸ்டார் சிம்பிள் கொடுக்கணும். ஒரு உதாரணமா ஸ்டைல் கலர் இப்போதைக்கு நம்ம வந்து இப்படி யூஸ் பண்றோம். இந்த மாதிரி வந்து வைக்க சொல்லுவாங்க. எதெல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்டு, எங்கெல்லாம் நீங்க ரெக்கார்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து நீங்க ஹைலைட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? யா புரியுது. அப்போ டாக்குமெண்ட் இந்த இடத்துல நீங்க டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்ல ஒரு அட்ரிபியூட்டை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அது என்னன்னா இஎன்சி டைப் மல்டிபார்ட் ஃபார்ம் டேட்டா. மல்டிபார்ட் ஃபார்ம் டேட்டானா இங்க இருந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் ஆகுது, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், இஎன்சி டைப் சென்ஸ் என்கிரிப்ஷன் டைப். இங்க இருந்து வந்து போட்டோவே அப்படியே போகாது, டைரக்டா போட்டோவே போகாது. அந்த போட்டோ என்ன ஆகும், ஒரு என்கிரிப்ஷன் நடக்கும். என்கிரிப்ஷன் நடந்து மிஷின் லெவல் கோடா கன்வெர்ட் ஆகும். இதுதான் சர்வருக்கு போகும். அந்த மிஷின் லெவல் கோடு ஒரு டெம்பரவரி ஃபைல்ல வச்சு அது சென்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும், சர்வர்ல வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றது அது நெக்ஸ்ட் பார்ட், அவங்களுடைய பார்ட். ஓகே, அப்போ நீங்க ஏதாவது ஒரு இந்த ஃபார்ம்ல வந்து நீங்க பர்த் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க, குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலோடைய அந்த பிறந்த டேட்டோடைய அந்த பில்லு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கூட நீங்க என்ன பண்ணலாம், இங்கே அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் வச்சிருக்கோம். எப்போ நீங்க டாக்குமெண்ட் அப்லோட்ல ஃபைல் யூஸ் பண்றீங்களோ இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும், இஎன்சி டைப் மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா அப்படின்ற ஒரு அட்ரிபியூட்டை மேல வந்து ஆட் பண்ணியே ஆகணும். கிளியர்? யா ப்ரோ. ஃபைன். ஸோ அதர் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2 எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியா சென்ஸ் ஒரு பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நம்ம வந்து இதில் உருவாக்கிக்க முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் இன்புட் அப்படின்னு போடும்போது ஒரு டிஃபால்ட்டாக அது ஒரு சைஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இஃப் ஐ வாண்ட் டெக்ஸ்ட் ஏரியா, இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட்ஸ்
கமெண்ட்ஸ் கொடுப்போம், ரைட்? இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஏரியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸ் ஆர் அட்ரஸ் ஏதோ ஒரு ஃபீல்டு வைக்க போகிறோம், ரைட்? அதை கரெக்டாக நேம் ஐடி வைக்கணும். ஓகே, இதில் அடிஷ்னலாக வந்து ரோஸ், எத்தனை ரோஸ் வேணும்? 10 ரோஸ் கால்ஸ், 2 அட்ரிபியூட் இருக்கு, அடிஷ்னலாக இருக்கு. இது எதுக்குன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றத நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான். இப்போ காலம் வந்து எனக்கு வந்து ஒரு 60 வேணும் அப்படின்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் அண்டர் கம்ஸ் டு பிக் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஒரு பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸாக நமக்கு இது வந்து சேரும். எனக்கு ரோ வந்து இன்னும் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா ரோ வந்து 5 இட் சென்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து சேரும். கிளியரா இருக்கா பாருங்க. ப்ரோ. ஓகே, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம லாஸ்டா போட்டுக்கலாம், குழப்பிக்க வேண்டாம். குழப்பமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இந்த ஃபார்ம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே, நேம் பாஸ்வேர்ட் இது பார்க்கும்போது ஈஸியா, ஐ மீன் வந்து ஈஸியா தான் இருக்குது. இது எல்லாமே டிசைன்ல நீங்க என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் டேபிளா போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும். எப்படின்னா இது அப்படியே வந்து டேபிள் ஆர்கிடெக்சர்ல போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஃபார்ம் வந்து நீட்டா வரும். இவ்வளவுதான் நம்ம அடிச்சிருக்கோம். டேபிள் டிஆர், ஏன்னா நான் இங்க ஹெட்டிங்லாம் எனக்கு தேவையில்லை, டி ஹெட் டி பாடி தேவையில்லை. ஸோ அதனால டிஆருக்கு போயிடுறேன். 2 டிடி இருக்க போகுது. ஒன்று வந்து அந்த லேபிள் வியூவுக்கு, ஸோ அனதர் ஒன் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வியூவுக்கு. ஓகே, ஸோ ஒன்று நம்ம கட் பண்ணி போடுவோம். இந்த லேபிள் ஒரு டிடிலையும், ஓகே, லேபிள் இருக்கு இல்லையா, இது ஒரு டிடியில போட்டிருப்போம். அதுக்கப்புறமா என்னது, இது ஒரு, இது கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காக வரிசை வந்து நம்ம இறக்கி போட்டிருக்கோம். ஓகே, கொஞ்சம் இது ஹைட்ல இருக்கட்டும். நிறைய இருக்கு, ரைட்? இப்போ வந்து நான் ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் வச்சிருக்கேன், ஒரு லேபிள் ஒரு டேட்டா. இது எப்படி ப்ரொஜெக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கு, ரைட்? பார்டர் வேணும்னா இந்த டேபிள்ல பார்டர் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. ஸோ பார்டர் 2 அப்படின்னு நான் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்படி நீட்டா வரும். பார்டர் அலைன் சென்டர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ யூசர் நேம் விஜய், அதே டிஆர்டிடியை காப்பி பண்ணிக்கோங்க. டிசைன்ஸ் இஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன், ரெண்டாவது பாஸ்வேர்ட் ஃபீல்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக இந்த பாஸ்வேர்டு,
படிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ இந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக எடிட்டர் ஆர்எல்ஸ் கண்ட்ரோல் ஏ ஃபார்மட் செலெக்ஷன் அப்படின்னு வரும். ஃபார்மட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுவாகவே ஃபார்மட் ஆகிக்கும். ஓகே, ஸோ 1 by 1 போடாமல் அதுவாகவே அழகாக ஃபார்மட் ஆகிக்கும். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இந்த ஃபீல்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? முன்ன போட்ட டிசைனுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட் வாட் ஐ எம் டெல்லிங்? எஸ் சார். இந்த ஃபார்மேட் செலெக்ஷன் எங்கேருந்து எடுத்தீங்க ப்ரோ? ஃபார்மட் செலெக்ஷன் ஒன்றும் இல்லை, இது ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செலெக்ஷன் இங்கேயே வரும். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்மட் இது ஃபார்மட் செலெக்ஷன் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். செலக்ட் பண்ணி ஃபார்மட் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, ஃபார்மட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுவாகவே அந்த பேட்டர்னை கொண்டு வந்துடும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ அடுத்த டிஆர் வந்து நான் என்னென்னா போடுறேன். அடுத்த டிஆர் என்னது? இமெயில். ஒன்று காப்பி பண்ணி கொடுத்துட்டு ஃபார்மட் செலெக்ஷன் போட்டுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு கண்ட்ரோல் ஏ ஃபார்மட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக மாறிடும். ஸோ உங்களுக்கு படிக்கும் போது ரொம்ப பிரச்சனை இருக்காது. அடுத்தது என்ன? இமெயிலுக்கு அடுத்தது என்ன? ஃபோன் நம்பர். சரி, செக் பண்ணிக்கோங்க எது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபார்மட் செலெக்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இது வரைக்கும் எப்படி அப்பியர் வந்திருக்குன்னு பார்ப்போம். இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில், ஃபோன் நம்பர். ஸோ காப்பி பண்ணி போட எனக்கு ஃபார்ம் வந்து ஸோ இந்த அப்பியரில் எனக்கு வந்துருக்கு. கிளியர்? ப்ரோ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்றீங்களா? ப்ரோ. சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் இது படிக்க புரியுதா? புரியுது. பார்த்த உடனே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ரைட்? ரைட். ஸோ டிடினா என்ன, அதுக்குள்ள லேபிள்னா என்ன, இந்த இடத்துல வந்து ஸ்பேன் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் த இன்லைன் எலமெண்ட். அது புரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இன்னொரு டிஆர் இதில் வந்து என்ன பண்ணுங்க, செலக்ட் பாக்ஸ் வைக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிடி, இந்த டிடியில் ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. லேபிள் சூஸ் கோர்ஸ். என்ன பண்ணலாம்? கோர்ஸ் லிஸ்ட். கோர்ஸ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு டிராப் டவுன் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், கோர்ஸ் லிஸ்ட். ஸோ அனதர் டிடியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸ் காட்ட போகிறோம் ரைட்? இதை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பாக்ஸ் செலக்ட். இந்த செலக்ட்ல வந்து நீங்கள் ஐடி நேமும் வந்து செலக்டோடைய கண்டெய்னரில் வைக்கணும். கோர்சஸ் நேம் கோர்சஸ். அட் ஏ டைமில் நம்ம ஒரு கோர்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஐடி கோர்சஸ் நேம் கோர்சஸ். இதுக்குள்ள என்ன வரப்போகுது அப்படின்னா ஆப்ஷன் ஜாவா. வேல்யூ வந்து இங்கே கொடுக்கணும், ஆப்ஷனுக்குள்ள நீங்க கொடுக்கணும். ஆப்ஷன் ஜாவா, ஆப்ஷன் பைத்தன், ஆப்ஷன் ஒரக்கல். இதே விஷயம்தான் ஃபோன் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம், இந்த கண்ட்ரி கோடு. ஸோ இந்த இன்புட்டுக்கு மேல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, கண்ட்ரி கோட்
country code plus 91 இந்த இடத்துல என்ன பண்ணணும் plus 91 plus 92 Pakistan plus 92 plus 0097150 UK format. You understand? என்ன நடக்குதுன்னு புரியுதா? இது எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். சி ஃபோன் நம்பர் சூஸ் பண்ணிட்டு அந்த நம்பரை நீங்க டைப் பண்ணலாம். கண்ட்ரி கோட் 9123590396 கோர்ஸ் லிஸ்ட் என்ன எடுக்க போறீங்க? டிஃபால்ட்டா வந்து நான் இங்க ஆப்ஷன் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதே ஆப்ஷன் சூஸ் த கோர்ஸ் அப்படின்னு வச்சுட்டு வேல்யூ வந்து எம்டியா வச்சிடணும். த ஃபர்ஸ்ட் சூஸ் த கோர்ஸ் வந்து எம்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். கிளியர்? கிளியர்? Yeah, bro. ஓகே, இதுல நம்ம என்ன ஆட் பண்ணணும்? இந்த ஃபார்ம்ல டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணோம், ரைட்? ஸோ ஒரு யூசர் நேம் நீங்களே டைப் பண்ணிட்டீங்க, பாஸ்வேர்ட், இமெயில், ஃபோன் நம்பர் வச்சாச்சு. ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு ஜஸ்ட் யூ காப்பி that one. நீங்களே ஃபில் பண்ண வேண்டியதுதான். டிஃபால்ட்டா வேல்யூ சூஸ் ஆயிருக்கணும்னா அங்க வேல்யூல கொடுத்துக்கணும். ஓகே, டேட். ஸோ நவ் யூ சி திஸ் இஸ் த டேட். ஓகே, எனக்கு டேட் வித் டைமோட கேட்பாங்க அப்படின்னா டேட்டு டைம், டேட் டைம்னு ஒரு டைப் இருக்கு. நவ் யூ சி இந்த இடத்துல ஓகே டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி வருது, டேட் டைம் லோக்கல் அதுக்கு பேரு. ஓகே, இப்போ நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன டைம்ல பிறந்தாங்க, ஸோ 8 மணிக்கு காலையில டைமா, 2:37 38. ஸோ எக்ஸாக்டா டேட் அண்ட் டைமோட வேணும் அப்படின்னா அதுக்கு என்னது டேட் டைம் லோக்கல். கிளியர்? அதனோட டைப் என்ன? டேட் டைம் லோக்கல். புரிஞ்சுதாப்பா? நான் இப்போதைக்கு டேட் மட்டும் வைக்கிறேன். டேட்டு நீங்க டைப் பண்ணும் போதே உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். டேட் ஒரு டைப்பு, டேட் டைம் லோக்கல்னு ஒரு டைப்பு. அண்டர்ஸ்டாண்ட்? லோக்கல்னா சிஸ்டம் டேட்டா எடுத்துக்கணும். எஸ், சிஸ்டம் டைம் வித் டைமோட எடுத்துக்கோ. ஓகே. 24 ஃபார்மேட் டைமோட அந்த அந்த காலண்டர் வந்து நமக்கு வந்து சேரும், வித் டைமோட வந்து சேரும். ஓகே ப்ரோ. See, இப்படி வந்து சேருது, ரைட்? வித் டைமோட வந்து சேருது. அடிஷ்னலா ஒரு டைம். தட்ஸ் இட். See, செலக்ட் பாக்ஸ் எப்படி உருவாக்கணும் சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ட் பாக்ஸ் செலக்ட் கண்டெய்னர்ல இருக்கணும். கண்டிப்பா வந்து நேம் ஃபீல்ட்ல இருக்கணும், நேம் அட்ரிபியூட் இருக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபார்ம் அப்படின்றதுனால ஆப்ஷன் உள்ள வந்து நம்ம ஒரு அந்த டிராப் டவுன்லயே ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன்லயும் அந்த ஒரு நேம் வந்து இருக்க போகுது. உள்ள வந்து வேல்யூ அட்ரிபியூட்ல இந்த வேல்யூ பாஸ் ஆகணும். நம்ம டைப் பண்ணல, ரைட்? இப்போ இந்தியானா இந்தியான்னு பாஸ் ஆகணும், வேல்யூல இந்தியா, யூஎஸ்ஏ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கணும். டெக்ஸ்ட் ஏரியா பத்தி உங்களுக்கே தெரியும். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா இட்ஸ் கம்ஸ் டு பிக்கர் தென் டெக்ஸ்ட் பாக்ஸ். தட்ஸ் வை. ஸோ ரிமைனிங் திங் எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இந்த பேசிக் ஃபார்ம் இதோட போதும்னு வைக்கிறேன். இதுல இன்னும் நான் ஆட் பண்ண விரும்பல. வை? பிகாஸ் பார்க்க அசிங்கமா இருக்கும். தட்ஸ் வை. இதே போதுமா இல்ல எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சிருவா? இது ஓகே தான் ப்ரோ. ஓகேவா இருக்கு, ரைட்? ஸோ இதுல வந்து எக்ஸாம்பிள் ஃபார்ம் டாட் HTML ஒன்று இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு நடத்தினது பேசிக் ஃபார்ம் டாட் HTML.
இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஃபார்ம் இதை நான் புஷ் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இதில் எல்லாமே நம்ம போட்டு வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ நவ் இதை நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கணும். இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னா நான் இந்த எக்ஸாம்பிளில் ப்ராப்பராக போட்டு வச்சுருக்கேன். வித் கமெண்ட்ஸு, லாங்குவேஜ் எல்லாமே இங்கே போட்டிருக்கேன். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி வந்து என்னென்ன வேலிடேட் பண்ணணும் எல்லாமே வந்து இந்த எக்ஸாம்பிள் ஃபார்ம் டாட் HTML இருக்குது. ஸோ இதை பார்த்து இது ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அப்புறம் பேசிக் ஃபார்ம் டாட் HTML ஒரு டேபிள் ஃபார்மில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதை இங்கே இருக்கக்கூடிய இந்த டாஸ்கை நோட்டில் அப்சர்வேஷன் நோட்டில் எழுதிட்டு இதே மாதிரி டேபிள் வியூவில் எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க. திஸ் இஸ் யுவர் டாஸ்க். ஓகே ப்ரோ. அப்கமிங் டாஸ்க். ஓகே, சி மேலா ஆர் ஃபீமேல் இதில் ஏதாவது ஒன்று தான் வைக்க முடியும். டேட் ஆஃப் பர்த், எப்படி ஃபியூச்சர் டேட்டை கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் டேட்டை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு. மொபைல் நம்பர், எப்படி வேலிடேட் பண்ணணும் ஒன்று ஒன்றா ChatGPT கிட்ட. ஆல்ரெடி நம்ம கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, இருந்தாலும் இன்னும் மேலே கற்றுக்கணும்னா யூ சர்ச் அண்ட் கம்ப்ளீட் திஸ் ஒன். நான் இதை வந்து இப்போ புஷ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த பிரான்ச்சோடைய லிங்க் வந்து தரேன், அதையும் நீங்கள் அப்டேட்லாம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, புஷ் பண்ணியாச்சு. அட்டண்டன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுருங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் இப்போ நீங்கள் சொல்லலாம். 3 பேருமே எனக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம். இதோட உங்களுக்கு HTML க்ளோஸ். நெக்ஸ்ட் வீக்லேருந்து CSS பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். பேசிக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னென்ன நடத்திருக்கோம், என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணணும், HTML ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, சரி ப்ரோ. இந்த எனி கமெண்ட்ஸ்? ஆட்ரிபியூட் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க ப்ரோ. லைக் இந்த வேல்யூ, ஐடி, அந்த இதுக்கு ஃபார்ம்ஸில் 3 ஆட்ரிபியூட் போட்டுக்கணும். சரி, டைப்பு, வேல்யூ, ஐடி, நேம், இது மட்டும் இதுலையா அதாவது சி, ஆனா 2 ஆட்ரிபியூட் ஒண்ணா இருக்கணும்னு சொன்னீங்க. ஐடி வந்துட்டு ஏன் அப்பதான் நம்ம லிங்க் பண்ண முடியும். இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சி இந்த லேபிள் வைக்கிறீங்க இல்லையா, இந்த லேபிள்ல ஃபாரும் ஐடியும் ஒரே மாதிரி இருக்கிறதா பாத்துக்கோங்க. நீங்க கீழே வைக்கிற இந்த இன்புட்ல ஐடி அட்ரிபியூட்டும் ஃபாரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா மல்டிபிள் லேபிள் நீங்க செட் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது கம்பைலருக்கு எந்த லேபிள் எதுக்கு வைக்கிறீங்கன்றது தெரியாது. ஓகே. ஸோ எக்ஸாக்டா ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃபார் அப்படின்றது என்ன, ஒரு லூப், ரைட்? நீங்க ஜாவாவா இருக்கலாம். இத்தனை லேபிள் ஏன் பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு அது கொஸ்டின் கேட்கும் கம்பைலர். ஸோ தட்ஸ் வை இந்த லேபிள் இதுக்கானது. இந்த லேபிள் கிரியேஷன் ஃபார் திஸ் இன்புட், இந்த இன்புட்டுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ. ஐடி, கிளாஸ், அது எல்லாமே வந்து காமன் அட்ரிபியூட்ஸ். இப்போ எலமெண்ட் அட்ரிபியூட்ஸ் மொத்தம் 3 வகையான அட்ரிபியூட்ஸ் படிச்சிருந்தோம், ரைட்? இதுல நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா attributes டாட் HTML. இதுல என்ன படிச்சிருந்தோம், ஒன்று வந்து குளோபல் அட்ரிபியூட், காமன் அட்ரிபியூட் சொல்லுவாங்க. இதுல என்னென்ன வரும், ஐடி, ஒரு எலமெண்ட்ல இது எல்லாமே வந்து சேரும். ஐடி இதுல நிறைய இருக்கும், ஹிடன்லாம் தேவையில்ல, டேப் இண்டெக்ஸ் தேவையில்ல. ஐடி, கிளாஸ், ஸ்டைல் இது 3 தெரிஞ்சிருந்தா போதும். டைட்டில் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், அப்சர்வேஷனுக்காக நம்ம வைக்கிறோம், ரைட்? இவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ திஸ் இஸ் ஒன்று டேப். இந்த கண்ணு தெரியாதவங்கலாம் வந்து டேப் அழுத்துவாங்க, அதுக்காக எந்த ஆர்டர்ல அது போகணும். டேபை ப்ரெஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து நேவிகேட் ஆகுது, ரைட்? இந்த டேப்ல நீங்க டேப் இண்டெக்ஸ், இப்போ எனக்கு 1 இதுல போயிட்டு டேப் இண்டெக்ஸ் 1ன்னு கொடுத்துங்க. இதுல மேல நம்ம போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ தட்ஸ் வை டேப் இண்டெக்ஸ் நான் வந்து இதை வந்து என்ன, இதை 1ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, சரி, இதை வந்து 0ன்னு கொடுத்துட்றேன். டேப் இண்டெக்ஸ் இதை வந்து 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது பேசிக்ல கொடுத்துருக்கணும். ஓகே, இதை வந்து நான் இப்போ வந்து ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்படி வருது, ரைட்? ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்போ நான் டேப் கொடுக்குறேன்.
இது வந்து என்னன்னா அந்த டேப் எந்த வரிசையில வரணும், 1ன்னு கொடுத்ததுனால மேபி இது 1ன்னு வருது. ஸோ 2 இதை வந்து 1, அது என்ன நம்பர்ல ஆரம்பிக்குதோ அப்படி இருந்து வரும். இங்க பாருங்க, இங்க டேப் வந்து டேப் இண்டெக்ஸ் கொடுத்ததால டிஃபால்ட்டாவே டேப் வந்து ஹைலைட் ஆயிருக்கும். இங்க பாருங்க 2ல எனக்கு செலக்ட் ஆகுது பாருங்க. நான் எங்க கொடுத்துருக்கேன், டேப் இண்டெக்ஸ் பாஸ்வேர்ட்ல 1ன்னு கொடுத்துருக்கேன், ரைட்? அப்போ எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டேப் கொடுக்கும்போது எனக்கு பாஸ்வேர்ட் விஜய் செலக்ட் ஆகல. இப்போ நான் மறுபடியும் டேப் கொடுக்கும்போது விஜய்க்கு போகுது. இந்த டேப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு இங்க கொடுத்துருக்கேன். யூசர் நேம் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட்ல ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க போ. நம்ம கிட்ட மவுஸ் இல்லைன்னா டேப் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்து காமன் அட்ரிபியூட்ல வருது. ஓகே ஓகே, ஸோ அதனால இது வேணும். இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கவர்மெண்ட் சொல்லும், கவர்மெண்ட் கிட்ட நம்ம லைசன்ஸ் வாங்கணும். எங்க அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், இந்தந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அவங்க டேப் ஃபியூச்சர்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. டேப் மவுஸ் இல்லாதவங்க வெறும் டேப் வச்சு டேப் பண்ணி போற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு அட்ரிபியூட் ஒரு ஒரு குணாதிசயத்தை கொண்டு இருக்கும். ஹிடன் அப்படின்னா என்ன, மறைச்சு வைக்கிறது தான் ஹிடன், ரைட் ரைட்? ஸோ அதை உங்களுக்கு படிக்கும் பொழுதே அந்த நேம்லே இருக்கும். அந்த இப்போதைக்கு இந்த ஃபீல்டு வேணாம்னா ஹிடன்ற அட்ரிபியூட்டை எப்படி பயன்படுத்துறது. கண்டென்ட் எடிட்டபிள், ஸோ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன். ஸோ குளோபல் அட்ரிபியூட் சென்ஸ் ஐடி, கிளாஸ், ஸ்டைல். கண்டிப்பா வந்து ஒரு ஐடி வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். ஒரு ஐடிக்கு ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதனால இதை நம்ம வச்சுப்போம். எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் உங்களுக்கே தெரியும். இப்போ இன்புட் டைப்பு இதெல்லாம் வந்து நம்ம இங்கேயே சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு இமேஜ் ஆங்கர் டேகா இருந்தால் ஹெச்ரெஃப், டார்கெட் இதெல்லாம் இருக்குது. டவுன்லோட் வந்து ஒரு லிங்க் வச்சுட்டு நம்ம டவுன்லோட் அட்ரிபியூட் போட்டோம்னா டவுன்லோட் ஆகும். ஒரு இமேஜை லிங்க் வச்சுட்டு அங்கே டவுன்லோட்னு ஒரு அட்ரிபியூட் போட்டோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். ஸோ அது அப்படி ஒரு அட்ரிபியூட் இருக்குது ஒரு ஆங்கர் லிங்க்ல. ஸோ அதே மாதிரி இன்புட்டுக்கு என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்புட்டு டைப்புன்ற அட்ரிபியூட் இருக்கணும். இன்புட்டு டைப்பு. ஸோ ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தானே. ஓகே ப்ரோ, அந்த ஃபாருக்கு மட்டும் நம்ம இது மேட்சிங்கா வைக்கணும். நீங்க ஃபார் அப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபார் வைக்காதீங்க, ஃபாரை ரிமூவ் பண்ணிடுங்க. இல்ல வைக்கிறேன், ஆனா அதுவும் அந்த அடுத்த லைன்ல வந்து ஐடியும் ஃபாரும் சேமா இருக்கணும். ஓகே ஓகே ப்ரோ. இந்த ஃபார் வந்து நீங்க விஎஸ் கோட்ல டைப் பண்ணும்போதே வரும். லேபிள் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கனாலே ஃபாரோட தான் வரும். ஓகே ஓகே ப்ரோ. வை ஃபார் வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த விளக்கம். ஷூர் ப்ரோ. சரி, ஓகே. எனி அதர் டவுட்? இந்த நேமுக்கும் டைப்புக்கும், டைப் வந்து நம்ம அந்த டெக்ஸ்டா பாஸ்வேர்டா அதுன்னு கொடுக்குறோம். ஆமா, அதுக்கு நம்ம கொடுக்குறோம். நேம் வந்து அது நேம் வந்து இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா சர்வர் டீம். இப்ப யூஆர்ஏ நீங்க இங்க இப்ப படிச்சிட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் அண்ட் டீம். நாளைக்கு நீங்களே வந்து பேக் அண்ட் டீமா மாறுவீங்க. அப்போ உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த டேட்டா எல்லாமே டேட்டா பேஸ்க்கு போகணும் இல்லையா? அது எப்படி போகும்? இந்த நேம் ஃபீல்டு தானே எடுத்துட்டு போகுது மேல நம்ம கெட் மெத்தட்ல. ஓகே, இங்க நீங்க வைக்கிற நேமும் நீங்க டைப் பண்ற வேல்யூ பேட்ச் பண்ணி எடுத்துட்டு போகுது. ஓகே ஓகே. இது போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு ஃபீல்டு வேணும். அந்த ஃபீல்டோட பேர் தான் நேம்னு நம்ம வைக்கிறோம். அப்படியும் வச்சுக்கலாம். இதே நேம்ல தான் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. நம்ம இங்க இருந்து அனுப்பும் போது பாஸ்வேர்ட் டைப் பண்றாங்க. இந்த பாஸ்வேர்டுக்கு யூசர் டைப் பண்ற வேல்யூ பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு, ஸோ இது எப்படி போகும்? பாஸ்வேர்ட் நீங்க டைப் பண்ற வேல்யூ டெஸ்ட் அட் 1 2 3 இப்படி போகும். ஸோ இதுக்கு எப்படி போகும்? யூசர் நேம் ஈக்குவல் டு இந்த பாட்டு நீங்க டைப் பண்ண வேல்யூ, இது வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த நேமோடைய கீ. இது கீ, இது நீங்க டைப் பண்ண வேல்யூ. இது கீ. இதுல நீங்க வேற ஏதாவது வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். சர்வர் பாஸ்வேர்ட் SCR இப்போ இந்த கீழே போகும். நீங்க டைப் பண்ண வேல்யூ நேம் SCR அப்படின்னு வைக்கிறீங்கன்னா நேம் SCR நீங்க டைப் பண்ண வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கீயை வச்சு எடுப்பாங்க. இந்த வேல்யூவை இந்த கீயை வச்சு எடுப்பாங்க. ஓகே.
ஓகே ப்ரோ. இந்த ஓகே நேம் வந்து நம்ம பேக் அண்ட் டீம்ல ஒர்க் பண்ணும்போது அது யூஸ் ஆகும். ஆமா, அவங்களுக்காக அந்த நேம் அட்ரிபியூட் கண்டிப்பா வைக்கணும். புரியுது. ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு ஃபார்ம் டிசைன் பண்றீங்கன்னா ஐடி இருக்கோ இல்லையோ நேம் அட்ரிபியூட் வைக்கணும். இந்த ஐடி எதுக்காக வைக்கிறீங்கன்னா பேக் எண்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க வேலிடேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஜாவா ஸ்கிரிப்டுக்காக இந்த ஐடி அட்ரிபியூட் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே ப்ரோ. ஐடி ஸோ நேம் 2 இருக்கணும் அப்படின்றத மேண்டிட்ரி அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கணும். ஓகே சார். இப்போ ஐடி வந்து ஃப்ரண்ட் அண்ட் வேலிடேஷனுக்கு, நேம் வந்து பேக் அண்ட்க்கு வேல்யூ பாஸ் பேக் அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கா இருக்கலாம், இல்ல வேலிடேட் பண்றதுக்கா இருக்கட்டும். அது என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ரைட். ஓகே. ஸோ எக்ஸாக்டா வந்து அவங்களும் ஒரு டைம் வந்து வேலிடேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ வேலிடேட் பண்ணிட்டு தான் சேவ் பண்ணுவாங்க. இல்ல நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல வேலிடேட் முடிச்சிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, டைரக்டாவே சேவ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே. தட்ஸ் இட். ஓகே, புரிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ். எனி அதர் கொஸ்டின்? எனி அதர் கொஸ்டின்? கொஸ்டின்லாம் இல்லை ப்ரோ. ஒர்க் பண்ணுறதை பொறுத்தா இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் அந்த பட்டன் வச்சிருக்கேன். ஓகே. ஒரு ஃபார்முக்கு ஒரு சப்மிட் பட்டன் தான் இருக்கணும். மல்டிபிள் சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ரைட். ஒரு டிடிக்குள்ளே இது வந்துடும். ஓகே, கிரேட். இது வந்து நான் எனக்கு சென்டர்ல வேணும் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஆர்எல்ஸ் சென்டர் அப்படின்ற ஒரு ஒரு டேக் இருக்கு. இது டெப்ரிகேட் ஆயிடுச்சு HTML5ல. தட்ஸ் வை இட்ஸ் ரெட் கலர்ல வருது. ஓகே, இது சென்டர்ல கொடுத்தீங்க அப்படின்னா பட்டன் சென்டர்ல இருக்கும். ரெஜிஸ்டர் கேன்சல். ப்ரோ ஒரே ஒரு கொஸ்டின். இந்த சென்டர் ரெட் கலர்ல வந்தது என்ன மென்ஷன் பண்ணுங்க? பட்டன் புரியல. இல்லை, இந்த சென்டர் மட்டும் ரெட் கலர்ல வந்துருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எதனால? என்னதுப்பா? எனக்காக மைக்கை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க. இப்போ ஓகேவா? ஓகே. இல்லை, இந்த சென்டர் மென்ஷன் பண்ணீங்க, சென்டர் டேக். சென்டர் டேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இல்ல, ஒரு அது ஏன் வந்து ரெட் கலர்ல மென்ஷன் ஆக்கிங்க? டெப்ரிகேட்டட், இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. HTML3 வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. HTML5ல வந்து இதை யூஸ் பண்ண வேண்டாம், சிஎஸ்எஸ்ல ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ பொதுவா இந்த சென்டர்ல வந்து நிக்குது, ரைட்? எனக்கு வந்து கொஞ்சம் நகர்ந்தா போதும், எனக்கு இதுக்கு கீழே வரணும் ரிஜிஸ்டர் பட்டன், இங்க வரணும், ஏன் இவ்வளவு தூரம் சென்டர் தள்ளுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்ப சின்ன ஃபார்மா இருக்கிறதுனால இது இங்க இங்க சென்டர்ல இருக்கு. இதுவே கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனா வச்சு பாருங்க, இது கொஞ்சம் பெருசா ஒரு டேபிளா இருந்துச்சு அப்படின்னா சென்டர் எங்கேயோ போய் நிற்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? இல்ல, புரியுது புரியுது புரியுது. நான் அதுக்கு என்ன மீனிங் மட்டும் தான் கேட்டேன். சரி, மீனிங் புரியுது. தேங்க்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ சென்டர் டேக் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் இப்போதைக்கு தள்ளி வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இது டெப்ரிகேட் ஆயிடுச்சு, யூஸ் பண்ண வேணாம். அந்த பார்டர் அலைன் இது எல்லாமே டெப்ரிகேட் ஆனதுனால தான் ரெட் கலர்ல காட்டுது. இதெல்லாம் இனிமே HTML5ல யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு அந்த HTML டீம் சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதனால எடுத்துடுறேன், கன்ஃபியூஷன் வேணாம், இப்படியே இருக்கட்டும். ஓகே, பார்டர் வந்து நான் இப்போதைக்கு டெம்பரவரியா போட்டிருக்கேன். இது எல்லாமே நீங்க சிஎஸ்எஸ்ல தான் பண்ணணும். உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரியணும் பார்டர் அப்படி இந்த டிசைன் ஒன்று கண்ணுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இங்க நம்ம பழைய HTML3ல இருக்கக்கூடிய அந்த அட்ரிபியூட் பயன்படுத்தியிருக்கேன்.
ஓகே, எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாவது இருக்கா? இல்ல ப்ரோ, ஓகே தான். சரி, இப்போ HTML முடிஞ்சிருக்கு. ரேட்டிங் சொல்லுங்க. எந்த அளவுக்கு நான் டீச் பண்ணது, நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுது, அவுட் ஆஃப் 5க்கு என்ன தர விரும்புறீங்க வித் கமெண்ட்ஸ்? ராம்குமார்? ஸோ 5 சார். ஓகே. ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா? வே ஆஃப் ஸ்பீச்சஸ், டவுட் எதுவும் இல்லை சார், கிளியரா? இல்லை இல்லைங்க, இப்படியே நடத்துங்க. ஓகே. ஓகே. ம். அன்பு? 5 தான் ப்ரோ, கரெக்டா புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. வேல்ராஜ்? கிளியரா இருக்கு ப்ரோ. இஷ்யூ. சரி, ஓகே. தேங்க்யூ. இதே ஃபார்மேட் நான் சிஎஸ்எஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கிறேன். தென் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு லீவ் ஆயிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம சிஎஸ்எஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி செஷன். இப்போ ஹேவ் எ இந்த நைஸ் டே. HTML ஒர்க் அவுட்டுக்கு நாங்க வந்து ஐ மீன் ChatGPT-ல கேட்டு நாங்க ஒரு எக்ஸாம்ல அதுக்கிட்ட கேட்டு நாங்க ஒர்க் அவுட் பண்ணுவா, இல்ல நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணுங்க? புரியல. இல்ல ப்ரோ, இப்ப HTML ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வந்து நாங்க ஐ மீன் ChatGPT-ல கொஸ்டின் கேட்டு நான் இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்தேன்ல, என்ன கொடுத்தேன்? ஃபார்ம் வந்து டேபிள் டிசைன்ல கொண்டு வாங்க அப்படின்னு கொடுத்தேன். எனக்கு நீங்க வந்து இப்போ டாஸ்க் ஆல்ரெடி கொடுத்த டாஸ்க் பெண்டிங்ல இருக்குல்ல, அதுவே நீங்க எனக்கு இன்னும் முடிச்சு கொடுக்கலையே. ஃபைனலா என்ன டாஸ்க் கொடுக்கறது? ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிட்டு வாங்க. நீங்களா யோசிச்சு ஒரு பர்சனுக்கு என்னென்ன, இப்போ இந்த கோர்ஸ் கிரெடோ சிஸ்டத்துக்கு என்கொயரி ஃபார்ம், நான் யாரு, எங்க இருந்து வரேன், எல்லாம் பண்ணுவீங்கல்ல. ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பீங்கல்ல, கூகுள் ஃபார்ம்ல பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே HTML-ல கிரியேட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி பிளாக் லெவல் எலிமெண்ட்னா என்ன, இன்லைன் எலிமெண்ட்னா என்ன, என்னென்ன கத்துக்கிட்டீங்க நோட் பண்ணிட்டு வைவா அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு. ஓகே. நீங்க ப்ராப்பரா டாஸ்க் பண்ணீங்க, எனக்கு கிட்ல போட்டு எனக்கு URL எல்லாம் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரா நானும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த டாஸ்க் கொடுப்பேன். நீங்க பெண்டிங் வச்சீங்கன்னா நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. நான் அதை போய் போய் அழுத்த முடியாது, ரைட்? அது பேடா இருக்கும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு சொல்றீங்களோ நான் டாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணி குரூப்ல போடுறேன். அசைன் பண்ணலாமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் டாஸ்க் தான்? பண்ணுங்க ப்ரோ, அதான் கத்துக்க முடியும். வேல்ராஜ் மட்டும் தான் சொல்றீங்க. சொல்லுங்க, பண்ணலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை. சரி, நான் வந்து ஒரு ஸ்டோரி தயார் பண்ணிட்டு வித் ஒரு UI டிசைன்ஸ் வந்து CSS-ல சொல்றேன். ஒரு ஸ்டோரி மட்டும் தயார் பண்றேன், அது 3 பேருக்கு அசைன் பண்றேன். ஓகே, அதே மாதிரி ஃபார்ம் அதுல என்ன சொல்லியிருக்கணும், என்னென்ன ஃபீல்டு இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் எலமெண்ட் யூஸ் பண்ணா அது இருக்கும் அப்படின்றது யூ கைஸ் யோசிச்சு கிரியேட் பண்ணிட்டு வாங்க. ஈவினிங் வந்து அப்டேட் ஆகும் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல. ஓகே. ஓகே. ஏதாவது டவுட்லாம் உங்களை பிங் பண்ணலாம்ல ப்ரோ? தாராளமா நம்பர் இருக்குல்ல, கொடுத்துருக்காங்கல்ல, கால் பண்ணுங்க. ஓகே, சரி, மெசேஜ் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் இந்த ஜாயினிங் மாதிரி தி நாங்க செஷன். பண்ணும்போது தான் அப்புறம் உங்களுக்கும் நீங்க என்ன சொல்ல, நான் நடத்துன சரி, விதமும் கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கும் தோணும், நாங்க ஒர்க் அவுட் பண்ணதுக்கும் கரெக்டா இருக்குன்னு தோணும் இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்கும்போது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் நீங்க டைரக்டா வர்றதா இருந்தாலும் ஒரு நாள் வாங்க 3 பேருமே. ஓகே, சரி ப்ரோ. ஓகே. ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட் டவுட்டு, ரொம்ப கிளியர் ஆகல அப்படின்னா டைரக்டா கூட வெல்கம். அந்த நாள்ல வந்து உங்களுக்கு பக்கத்திலே இருந்து எல்லாமே நம்ம கத்து கொடுப்போம். சரி, ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஓகேங்க, பாய். பாய்.